பக்கா தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற பதிவில் நம்மளுடைய வாகனத்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய பைக்கில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளாக தான் இருப்பீங்க. அதனால் வேலையை முடிச்சுட்டு நைட்டில் வரும்பொழுது உங்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் எதையுமே நீங்கள் ஆஃப் பண்ணாமல் டேரெக்டாகவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். இல்லை அந்த பட்சத்தில் நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபு தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன், கிக் ஸ்டார்ட்டோடைய யூஸ் என்ன, செல்ஃப் ஸ்டார்ட்டோடைய யூஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டோடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால் இது எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கிக் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் அழுத்தும் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய வாகனத்தில் ஹெட்லைட்டும் ஆனில் இருக்கும், செல்ஃபும் ஆனில் இருக்கும். ஸோ அதனால் அதிகப்படியான பேட்டரி பவர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்களுடைய பேட்டரி லைஃப் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் பேட்டரியும் வீக் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உடம்புக்கும் நல்லது, நம்மளுடைய வாகனத்துக்குமே நல்லது அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வாகனம் இப்போ எப்போது காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆகலை. ஸோ இன்கேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்பயும் ஆகலை அப்படின்னா சோக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது குறுகி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா அந்த சோக்கை ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஆஃப் பண்ணாமல் நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய பவர் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் தேய்மானம் ஏற்படும் உங்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சோக் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு சோக்கை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கிக் ஸ்டார்ட் விஷயத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டரி தான் நம்மளுடைய வாகனத்தில். ஸோ அது வீக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் புது பேட்டரி அதுக்கு நீங்கள் எப்படியும் ஒரு 10,000 செலவு பண்ணுறது போலவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிக் ஸ்டார்ட் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் விடும்பொழுது ரொம்பவே கோல்டு கண்டிஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் சொன்ன மெத்தடை நீங்கள் கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக நீங்கள் உங்களோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஏர் செக் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற பைக்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் கொடுக்கும் பொழுது அதுலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் டியூப்லெஸில் ஒருத்தர் சிங்கிள் பர்சனோ இல்லை 2 பேர் ஓட்டுறீங்க, சிங்கிள் பர்சன் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது பஞ்சரான விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஏர் ப்ரெஷருமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுடைய தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு ஆட்டோமொபைல் பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பக்கா தமிழ் அண்ட் மீ விஜய். பாபா, see you, have a nice day.